வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். காமன் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருப்போம். ஸோ செப்டம்பர் 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா டே 3 தமிழ் நோட்ஸ் ரொம்பவே முக்கியமானது மட்டும்தான் எடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள், டே 1 டே 2 கிளாஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சேனலில் போய்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. கருப்பொருள் ஐந்திணை இது தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினாக்களாக இருக்குது. குறிஞ்சி திணையோட கருப்பொருள் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். மலை மற்றும் மலை சார்ந்த நிலமான குறிஞ்சி திணையோட தெய்வம் யார்? முருகன். அடுத்தது, முல்லை திணையின் கருப்பொருள் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருமால். காடு மற்றும் காடு சார்ந்த நிலமான முல்லை திணையோட தெய்வம் யார்? திருமால். அடுத்தது, மருத திணையின் கருப்பொருள் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரன். ஆன்சர் மருத திணையோட கருப்பொருள் இந்திரன். இது வயலும் வயல் சார்ந்த நிலமான மருத திணையோட தெய்வத்தை குறிக்குது, அதுதான் இந்திரன். அடுத்தது, நெய்தல் திணையோட கருப்பொருள் தெய்வம் வருணன். ஓகே, இது கடல் சார்ந்த நிலமான நெய்தல் திணையோட தெய்வம் யார்? இந்த வருணன். நெய்தல் அப்படின்னா வருணன், அதோட கடவுள். பாலைத்திணையோட கருப்பொருள் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொற்றவை. வறண்ட நிலமான அந்த பாலைத்திணையோட தெய்வம் யார்? கொற்றவை. அடுத்தது, குறிஞ்சி திணையின் கருப்பொருள் மக்கள் யார் அப்படின்னா ஆன்சர் வெர்பன், குறவர், குறத்தியர். மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்களாக இந்த வெர்பன், குறவர், குறத்தியர் குறிப்பிடப்படுகின்றனர். அடுத்த கொஸ்டின், முல்லை திணையின் கருப்பொருள் மக்கள் யாருன்னா ஆன்சர் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். முல்லை திணையோட கருப்பொருள் யார் மக்கள்? தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். காடு மற்றும் மேய்ச்சல் நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்களை எப்படி சொல்லுவாங்க? ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, மருத திணையின் கருப்பொருள் மக்கள் யார்? ஆன்சர் ஊரன், உழவர், உலத்தியர். யாரெல்லாம்? ஊரன், உழவர், உலத்தியர். வயல் மற்றும் வேளாண்மை சார்ந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் யார்? இந்த உழவர், உலத்தியர். அடுத்தது, நெய்தல் திணையோட கருப்பொருள் மக்கள் யாருன்னா ஆன்சர் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். அதாவது கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை பரதவர் மற்றும் பரத்தியர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பாலை திணையின் கருப்பொருள் மக்கள் யார்? பாலை திணையோட கருப்பொருள் மக்கள் யார்? எய்யினர், எய்ச்சியர். பாலை நிலத்துடன் தொடர்புடைய மக்களாக யார் இருக்காங்க? எய்யினர், எய்ச்சியர். அடுத்தது, குறிஞ்சி திணையின் கருப்பொருள் உணவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட குறிஞ்சி திணையோட கருப்பொருள் உணவு மலைநெல். அடுத்தது, திணை. மலைப்பகுதியில் விளைந்த மலைநெல் மற்றும் திணை குறிஞ்சி திணையோட உணவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முல்லை திணையின் கருப்பொருள் உணவு எது? ஆன்சர் வரகு, சாமை. முல்லை திணையோட கருப்பொருள் உணவு எது? வரகு, சாமை. முல்லை நிலத்தில் விளைந்த முக்கிய உணவுப் பொருட்கள் எதெல்லாம்? வரகு, சாமை. அடுத்தது, மருத திணையின் கருப்பொருள் உணவு எது? ஆன்சர் செந்நெல், வெண்ணெல். அடுத்தது, இது வயல் நிலத்தில் விளையக்கூடிய நெல் வகைகளான செந்நெல், வெண்ணெல் மருத திணையின் உணவாக இருக்குது. அடுத்தது, நெய்தல் திணையின் கருப்பொருள் உணவு எது? ஆன்சர் மீன், உப்புக்கு பெற்ற பொருள். கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தில் மீன் முக்கிய உணவாகவும் உப்புடன் தொடர்புடைய பொருட்களும் உணவாக அந்த டைமில் இருந்திருக்குது. அடுத்தது, பாலை திணையின் கருப்பொருள் உணவு எது? ஆன்சர் வழிப்பறியால் பெற்ற பொருள். பாலை அப்படின்னாலே வழிப்பறி தான். பாலை நில மக்களின் வாழ்க்கை சூழலில் வழிப்பறி மூலம் பெறப்பட்ட பொருட்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்கள், குறிஞ்சி திணையின் கருப்பொருள் விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கு. குறிஞ்சி திணையோட கருப்பொருள் விலங்குது புலி, கரடி, சிங்கம். மலைப்பகுதியான குறிஞ்சி நிலத்தில் காணப்படும் விலங்குகளாக எது குறிப்பிடப்பட்டிருக்குது? புலி, கரடி, சிங்கம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்கள், முல்லை திணையின் கருப்பொருள் விலங்குகள் எதெல்லாம்? முல்லை திணையோட கருப்பொருள் விலங்கு எது? முயல், மான், புலி. காடு மற்றும் மேய்ச்சல் நிலமான முல்லையில் முயல், மான், புலி போன்ற விலங்குகள் காணப்படுது. அடுத்தது, மருத திணையின் கருப்பொருள் விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எருமை, நீர்நாய். வயல் மற்றும் நீர்நிலைகள் நிறைந்த மருத நிலத்துடன் எருமை, நீர்நாய் எல்லாம் சம்மந்தப்பட்டது. ஓகே. அடுத்தது,
நெய்தல் திணையின் கருப்பொருள் விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கு. நெய்தலோட கருப்பொருள் விலங்கு வந்து எது? முதலை, சுறா. இது வந்து கடல் மற்றும் நீர்நிலைகளுடன் தொடர்புடைய எது கடல் மற்றும் நீர்நிலைகளோட தொடர்புடையது எது? நெய்தல் திணையில் முதலை, சுறா ஆகியவை நெய்தல் நிலத்தின் விலங்கா சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாருங்க, பாலை திணையோட கருப்பொருள் விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலி இழந்த யானை. பாலை திணையின் கருப்பொருள் விலங்கு வந்து எது? வலி இழந்த யானை. வறண்ட பாலை நிலத்தில் நீரின்றி வலிமை இழந்த யானை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது குறிஞ்சி திணையோட கருப்பொருள் பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி திணையின் கருப்பொருள் பூ எது? குறிஞ்சி காந்தள். அதாவது மலைப்பகுதியுடன் தொடர்புடைய முக்கிய மலர்கள் வந்து குறிஞ்சி மற்றும் காந்தளாக இருக்குது. அடுத்தது முல்லை திணையின் கருப்பொருள் பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை திணைக்கான கருப்பொருள் பூ எது? முல்லை தோன்றி. முல்லை நிலத்தின் முக்கிய மலர்களாக முல்லை மற்றும் தோன்றி வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது மருத திணையோட கருப்பொருள் பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா செங்கழுநீர் தாமரை. அதாவது இது வயல் மற்றும் நீர்நிலைகளுடன் தொடர்புடைய செங்கழுநீர் தாமரை ஆகியவை வந்து மருத நிலத்தின் பூக்களாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெய்தல் திணையின் கருப்பொருள் பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தாழை நெய்தல். கடற்கரை பகுதிகளுடன் தொடர்புடைய தாழை மற்றும் நெய்தல் ஆகியவை வந்து இந்த திணையோட பூக்கள். அதாவது இந்த நெய்தல் திணையின் கருப்பொருள் பூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாலை திணையின் கருப்பொருள் பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குரவம் பாதிரி. பாலை நிலத்துடன் தொடர்புடைய பூக்களாக எது இருக்குது? குரவம் பாதிரி. இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறிஞ்சி திணையின் கருப்பொருள் மரங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. குறிஞ்சி திணையோட கருப்பொருள் மரங்கள் அகில் வேங்கை. அகில் வேங்கை மலைப்பகுதியில் காணப்படும் முக்கிய மரங்களாக இருக்கிறது எது? அகில் வேங்கை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. முல்லை திணையின் கருப்பொருள் மரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கொன்றை காயா. முல்லை திணையோட கருப்பொருள் மரம் எது? கொன்றை காயா. முல்லை நிலத்தின் மரங்களாக கொன்றை மற்றும் காயா வந்து குறிப்பிடப்படுகின்றன. அடுத்தது பாருங்க, மருத திணையின் கருப்பொருள் மரங்கள் எதெல்லாம் அப்படின்னா மருத திணையோட கருப்பொருள் மரம் எது? காஞ்சி மருதம். வயல் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் காணப்படும் மரங்களாக இந்த காஞ்சி மருதம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெய்தல் திணையின் கருப்பொருள் மரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெய்தல் திணையோட கருப்பொருள் மரங்கள் வந்து புன்னை ஞாழல். கடற்கரை பகுதிகளில் காணப்படக்கூடிய அந்த மரங்களாக எது இருக்குது? இந்த புன்னை ஞாழல் மரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பாலை திணையின் கருப்பொருள் மரம் எது? ஆன்சர் வந்து இலுப்பை. அதாவது பாலை நிலத்துடன் தொடர்புடைய மரமாக இருப்பது எது? இலுப்பை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, குறிஞ்சி திணையின் கருப்பொருள் பறவைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கிளி மயில். மலைப்பகுதியில் காணப்படும் பறவைகளாக இந்த கிளி மயில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. எந்த திணையில்? குறிஞ்சி திணையில் உள்ள பறவைகளாக இது சொல்லப்பட்டிருக்குது. இது வீடியோவோட கண்டினியூ வீடியோ டே 4 நோட்ஸாக வந்து அப்லோட் ஆகும். ஸோ இன்றைக்கான இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, காமன்டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 1 இல்லைனா 5ஆம் தேதிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து டே 1 கிளாஸ், டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.